ஹலோ பிரேஸ்லோ. இந்த தவக்கால சிந்தனை நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணலாம். செழிப்பு உபதேசம் சுயநலம் என்கிற தலைப்பில் கட் பண்ணலாம். ஷார்ப். செழிப்பு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்றால், செழிப்பு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்றால், இயேசு, சீஷர்கள், பவுல் போன்றோர் சபிக்கப்பட்டவர்களா? செழிப்பு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்றால், இயேசு, அவருடைய சீஷர்கள், பவுல் போன்றோர் சபிக்கப்பட்டவர்களா? கேள்வி. எடுத்தவங்க ஒருத்தன் யோசிக்கணும் அவசியம் இல்லை. இன்றைய காலையில் கூட ஒரு பிரசங்கியார் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேருந்து சொன்னார், இஃப் கை கொண்டால், பின்பற்றினால், நிறைவேற்றி முடித்தால் இன்னது நடக்கும். If you will do this, if you will follow my commandments, அப்படி செய்தால் இப்படி செய்வேன், சொன்னதை செய்தால் இப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்டிஷன்ஸ் தான் தேவன் நமக்கு நிபந்தனைகளை தான் விதித்திருக்கிறார். நிபந்தனையற்ற ஒரே காரியம், மனம் திரும்பி வரும்பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அதிலும் கூட என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். நிபந்தனையின்றி தேவன் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வதில்லை. இருக்கிற வண்ணமாக வர சொன்னாலும் வந்த விற்பாடு நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரிப்பின் பாதையிலே, அந்த ப்ராசஸஸில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய துணிகரங்கள், நம்முடைய அந்த தாந்தோன்றித்தனங்கள்லாம் இடம் தெரியாமல் போயிடும். நேற்றைய தினத்தில் கூட பொன்மலைக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு. பொன்மலை வழியாக ஒரு காரியத்துக்காக போக வேண்டிய ஆயிடுச்சு. பார்த்தா அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ 100 1800ஆம் ஆண்டிலே வந்துட்டு, ஆமாம் 200 some years. அப்போல்லாம் இப்போ 400 years ஆகுதா? அதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், இல்லை 224 years ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் கட்டின அந்த பிரம்மாண்டமான ரயில்வே குவார்ட்டர்ஸ்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க, தரமட்டமாகிட்டாங்க. இன்னும் நிறைய குவார்ட்டர்ஸ் இடிச்சிட்டே இருக்காங்க. அடையாளமே தெரியல அந்த எல்லையே. நான் எதுக்காக அதை பார்க்கும்போது பல விஷயங்கள் உணர்ந்தேன். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருந்தால் தான் பாதுகாவல். மேட் இன் இங்கிலாந்து அப்படின்னு அந்த பொறிக்கப்பட்ட கேர்டர்ஸ்லாம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். திரளான கப்பல், ஷிப் லோட்ஸ் ஆஃப் லாக்ஸ் ஆஃப் வுட், தரமான மரங்கள். ஆங்கிலேயர் ஆண்ட பல நாடுகளிலிருந்து காடுகளாக அழித்து இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு அவங்க கொல்கத்தா, இப்போ கொல்கத்தா, அப்போ கால்கட்டா, சென்னையில் ஒரு சில ஏரியாஸ், திருச்சி, அங்கே வட இந்தியாவில் ஜபல்பூர்,
1 or 2 places. அங்கே கோவா, அங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் சரித்திரம் உயரமாக நின்று சரித்திரத்தை பற்றி சாட்சி பகரும் அவருடைய மான்யூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அவங்களுடைய காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட்லி 5 to 7 minutes தான் அந்த ஏரியா ட்ரைவு. ஏன்னா நிறைய இடங்கள்லாம் மாறிடுச்சு, ரோடெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சாலை பணியெல்லாம் நடக்குது. கர்த்தர் நம் வாழ்விலே தீமைகளை அகற்றுகிறார். காஞ்சரியாய் மூடிப்போன வனாந்தரத்தை வயல்வெளியாக்குகிறார். அதற்கு தக்க ஒத்துழைப்புக்கேற்றதான ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். சாத்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் மறைத்து போலித்தனமான மாய்மாலமான ஏமாற்றமான விஷயங்களை காண்பித்து நம்மளுக்கு சொந்தமான விஷயங்களை அளிக்கிறான். கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படி, நானும் பாஸ்டர் ஆமோஸ் தான் போனோம். அப்படி ஒரு சின்ன ஜபந்தான் யோசித்து பார்த்தேன். நான் வந்து எனக்கு முன்னாடி இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நான் 75 அந்த ஏரியாவில் சபைக்குள்ளே வந்த ஒரு பாடு நிறைய இடம் எனக்கு அடையாளமே தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துட்டேன், எவ்வளோ தூரம் அந்த என்னுடைய ஊழிய ஆரம்ப எல்லைகளை விட்டு எனக்கு கடந்த ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறான்னு பார்க்கும்போது சில இடங்கள்லாம் அடையாளமே தெரியல. ஆனால் சில அடையாளங்கள் அங்கங்கே இருக்கும்போது இது எனக்கு தெரியுது, இது எனக்கு ஞாபகம் இருக்குது, இது எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்குள்ளாக ஆரம்பித்தது வளர வளர போக போக அசைக்க முடியாத சியோன் பர்வதம் போல மகிமையை நோக்கி தான் நம்மை நடத்துகிறார். தேவன் இடிப்பவைகள் வேறு, சாத்தான் இடிப்பவைகள் வேறு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அப்போ அத்தனை நாட்களாக 75 அந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சிட்டி தான். இட்ஸ் ஸ்மால் சபர்ப் brimming with people, activities. செம்ம கூட்டமாக இருக்கும். ஒரு குவார்ட்டர்ஸ் கூட காலியாக இருக்காது. ரயில்வே குவார்ட்டர்ஸில் போய் பார்த்துருப்பீங்களா நீங்கள், ஞாபகம் தெரியல எனக்கு. கூலாக இருக்கும், எல்லாம் கருங்கல்ல கட்டினது, எல்லாம் பெரிய பெரிய புல்டோசர்ஸ் வச்சு தான் இடிக்கிறாங்க. மனுஷன் கையெல்லாம் ஒன்றும் கதைக்கே ஆகாது, நிற்கிது அப்படியே. எத்தனை வருஷமாக நிற்கிது. அதே சீமை, அவன் போட்ட சீமையோடு, அவன் போட்ட உத்தரம், அவன் போட்ட காரியங்கள். மரம் பெயிண்ட்டு தான் இல்லையே வெளியே, மரம் உளுத்து போல. சச் அ சீன், பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற முதலீடுக்கு சாத்தான் நமக்கு செய்கிறேன்னு செய்கிறதும் ஒப்பிடவே முடியாது. இப்போ யார் கையில் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா புராணமான விஷயங்களெல்லாம் இந்த 10 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு கெடுத்து குட்டிச்செயலாக்கிட்டுருக்கு, தனியார் மயமாக்கி அதை என்ன பண்ண போகிறாங்கன்னே ஒன்றும் புரியல. இன்றைக்கி எல்லாம் இடித்த உடனே அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது. அன்றைக்கி கொச்சன்னு குவார்ட்டர்ஸ் இருக்கிறத பார்த்தா இடித்தவனான்னு தெரியாது. இந்த வெறுமையான இடத்த பார்க்கும்போது இதை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான், யார் கையில் கொடுத்து என்னத்தை செய்ய போகிறான்னு தெரியல. ரொம்ப நம்ம யோசித்து நம் வாழ்வில் தேவன் செய்த முதலீட்டுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய விஷயம் நேருக்கு நேராக நிதர்சனமாக இருக்குது. சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், சொல்லணுன்னு தான் சொல்கிறாரு, சொல்லணுன்னு தான் எனக்கு அமையுது நான் தியானிக்கும்போது, இல்லை சில விஷயங்களை பார்க்கும்போது.
கர்த்தரெல்லாம் வந்து கைவசப்படுத்தவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூ கேனாட் பெண்ட் காட் டு யுவர் சைடு. நாம தான் வணையப்படணும்னா வளைஞ்சு கொடுத்து அவர் கையில் போய் அமையணும். கர்த்தரோ ஒரே மனமாக இருக்கிறார். அதில் அவருக்கு ஊழல் கிடையாது, அதில் அவருக்கு எரிச்சல் கிடையாது. அவருக்கு அதான் இஸ் நாட் டிஸ்டர்ப்ட். தடுமாற்றம் கிடையாது, தாபம் கிடையாது, சலிப்பு சல்லாபம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நீதி நியாயத்தோடு தான் விஷயங்களை கருத்தாய் தொகுத்து வைத்திருக்கிறார், வகை வகையாக தொகுத்து வைத்திருக்கிறார். உண்மையாக தேவன் தான் செழிப்பானவர், செழிப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர், செழிப்பை நமக்கு கொடுக்க மனதார கொடுக்க விரும்புகிறார், நம்மை செழிக்க செய்கிறார் அவர் தான். பிசாசு அழிம்பன், அழிவுக்கு அதிபதி, அழிக்கிறவன். அழிஞ்சு போகிறதில்ல, அது வேணாம். அது அதோடைய அகோரம் வந்து சொல்லவும் யோசிக்கவுமே சொல்ல அகராதியிலே வார்த்தை பத்தாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்ராயர். பட் he never gets destroyed. That is the most painful truth. நடுப்பகல் சூரிய பிரகாசம் எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய நீதி பெருகும், நம்ம நீதி குறையாது. முடிவில்லா வாழ்விலே ஆனந்தமாக இருக்க போகிறோம், ஆனந்தம் குறையாது. இன்னும் நமக்கு ஆனந்தம் வச்சுருக்கிறார், முடிவில்லா காலம். அதை பற்றி ஆமாம் நேற்றுக்கு நைட்டாக இல்லை இன்னைக்கு காலையிலையான்னு தெரில, அதிகாலையில் அந்த இட்டர்னிட்டியை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் இன் மை செல்ஃபோன், ஐ ஹோப் ஸோ. சின்ன தூசு, ஜஸ்ட் அ ஸ்பெக் ஆஃப் அ டஸ்ட். நித்திய காலத்தை ஒப்பிடும்போது நமக்கு தேவன் குறித்து இருக்கிற 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த சோ கால் 2000 6000 இயர்ஸ்லாம் ஸ்பெக் ஆஃப் அ டஸ்ட். இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு தூசியோட நம்முடைய விஷயங்கள்லாம் ஒப்பிடும்போது இதானே ஃபோ அப்படின்னு வேணும் கூட ஊத வேணாம், கொஞ்சம் பலமாக மூச்சு விட்டாலே அந்த தூசி பறந்துடும். அதை தான் பவுல் சொல்கிறாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்லவே. ஆனால் நம்ம சலிச்சிக்கிறோம், ரொம்ப நம்ம வந்து நியாயமற்று நடக்கிறோங்கிறது தான் எனக்கு மனசில் படுற வார்த்தை. இதை நான் உங்களுக்கு போதிக்கல, நானே தியானித்ததை நானே சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பலமுறை எனக்கு ஒரு ஆவல். சரி, முதலமைச்சராக இருந்தும் எளிமையாய் வாழ காமராஜராலே முடிந்தது, ஆனால் இயேசுவை மாதிரியாக கொண்ட நம்மால் முடியவில்லை எனில் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு நம்முடைய சிந்தனை தூண்டுகிற விஷயந்தான். இதை விட வேத வசனம் நம்ம வந்து நம்ம நறுக்கியே விட்டுருது. அந்த மாதிரி தான் ஷார்ப்பாக தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இது ஒரு பெரிய வாழ்வழிக்கும் வார்த்தை இல்லை. பட் ஆனால் ஆண்டவர் அறியாத காமராஜர் எளிமையாக வாழ முடிஞ்சால் இயேசுவை அறிந்த நம்மால் ஏன் முடியல? நான் ஆடம்பர வாழ்வை ஆதரிக்கிறேன். எப்போதெனில் நம் கண் முன்னே ஏழைகள் இல்லாவிடில். இது வந்து முழுக்க 100% உண்மை அல்ல. ஏழைகள் பூமியில் இருப்பார்கள், பூமி இருக்கிற வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஒருத்தனை வேணும்னு ஏழை ஆக்கிட வேண்டாம், அதுதான் வேதம் சொல்லுது. ஏழையை சுரண்டாத, இன்னும் ஏழையை பரம ஏழையை ஆக்கிறாத, ஏழையை பிச்சைக்காரன் ஆக்கிறாத. ஏழை என்பது வேறு, பிச்சைக்காரத்தன் என்பது வேறு. Praise the Lord. Beggars are different from people who are poor. தெளிவாக கேட்கணும். People who are poor, they are poor because they are in need, constant need. பிச்சைக்காரங்கிற வந்து ஒன்றுமே இல்லாதவன் வாஸ்தவத்துக்கு. இப்போ பிச்சைக்காரன் தான் பெரிய பணக்காரனாக இருக்கிறான். பிச்சை எடுத்தே நம்மளை விட லட்சாதிபதிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நம்பவே முடியாது. வாரணாசி, பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மக்கள் வழிபடுகிற ஸ்தலங்களிலே பிச்சை எடுக்கிறவங்க டெய்லி 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களாம்.
மினிமம் 1000 ரூபாய்க்கு கம்மி வீட்டுக்கு போகிறதில்ல. அவனை கூலிக்கு வச்சுருக்கிறவன், பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வச்சுருக்கிறவன் அவன் ஏன் குறைஞ்சிச்சின்னு துன்பப்படுத்துவாங்களாம், டார்ச்சர் பண்ணுவாங்களாம். சரி, அது நம்முடைய இஷ்யூ இல்லை. நான் ஆடம்பர வாழ்வை ஆதரிக்கிறேன் எப்போதெனில் என் கண்முன்னே ஏழைகள் இல்லாவிடில். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழையை தேடி போய் உதவி செய்ய வேண்டிய அவசியமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகள் நம் வாழ்வின் குறுக்கிலே வரும்பொழுது அவர்களுடைய தேவைகளை கண்டுக்காமல் போகிறதும் தப்பு. ஏழ்மை மனப்பான்மை தான் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தெளிவாக தான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்மளை குழப்பலை. ஏழைகள் இருப்பாங்களாமே பைபிள் சொல்கிறீங்கன்னு. இப்போ நான் ஏழையாகவே இருக்கேன், யாராவது எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் வட்டமான புத்தி. அப்படி தேவன் நம்மை படைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சிறுமையும் எளிமையுமானவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்துகிறான்னு பார்க்குறோம். Why God lifts us up in life in so many angles and degrees? To bless others, to be a blessing. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்மை உயர்த்துகிறார். நம்மை உயர்த்தும்படி நாம் தாழ்ந்த நிலையிலே இருப்பை காண்போமானால், இருந்து விட்டோமானால் எழும்பிவிட வேண்டும்படியான ஆவல் தான் தேவன் நமக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம பிச்சைக்கு போகிறதில்லை. என்ன தான் இதுக்கு சூப்பர் டூப்பர் காரணங்களை நீங்கள் கற்பித்தாலும், வம்சாவளியை சொல்லி, அம்மா அப்பா சொல்லி, தாத்தா பாட்டியை சொல்லி, அவங்கள சொல்லி, இவங்கள சொல்லி, அரசாங்கம் கெடுத்துருச்சு, ஜாதி ஒடுக்கம், மத ஒடுக்கம், ஊர் ஒடுக்கம், இதெல்லாம் சொல்லி நீங்கள் எவ்வளோ தான் இங்கேயே எப்போ பார்த்தாலும் பகதி பிச்சாந்தீங்கன்னு அம்மம்மா மரியம்மம்மா ஆரோக்கியமணி அம்மணின்னு கிச்சுன்னு ஏதாவது இந்த கதையெல்லாம் ஆகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சிப்லா கட்ட போயிட்டு ட்ரம்ஸு தான் தோத்துறோம், தாமரின் தான், அல்ல லூயா, 10 நரம்பு வீணையினால தேவனை துதித்து தான் மேலே வரணும், வந்து தான் ஆகணும். ஸோ தெர் இஸ் நோ பாவர்ட்டி ஃபார் எனி born again கிறிஸ்டியன். வறுமை என்பது மறுபடியும் பிறந்த ஒருவனுக்கு இல்லை. அவனுக்கு தேவை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். அதுவுமே அவன் உயிர் துணர்ந்தால், அந்த மனுஷனோ மனுஷியை உயிர் துணர்ந்தால் கண்டிப்பாக நிறைவை நோக்கி தேவன் நம்மை நடத்துவார். நிதர்சனமான தர்க்க சாஸ்திரத்துக்கு அடுத்த உண்மை, இயேசுவை வழிபட்டால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் பிச்சைக்கு போவேன் அப்படின்னு பைபிள் சொல்லலை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் கையேந்தி பவனாக இருப்பேன் அப்படின்னு பைபிள் சொல்லலை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், எனக்கு ஒரு குறை இல்லையே. பாட்டுக்கும் தாளத்துக்கும் மெட்டுக்கும் இல்லை இது. அப்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்து நான் எப்போ பார்த்தாலும் இஃப் ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப் டு பி இன் சம் வாண்ட் ஆர் அன்வாரண்டட் வாண்ட், சட்டம் அனுமதி அளிக்காத ஒரு வறுமையிலே, ஒரு தேவையிலே, ஒரு குறைபாட்டிலே நான் இருப்பேன். ஆனால் அது என்னுடைய மீறுதல், தவறு, அறியாமை. தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம், பரிசுத்த நிமித்தம், சத்தியத்து நிமித்தம் நாம் ஒடுக்கப்படுவோமானால், நாம் குறைவின் தட்டுப்பாடை அனுபவிப்போமானால், நல்ல மேய்ப்பர் நம்முடைய தேவையிலே, அந்த நெருக்கத்தில் நம்மை விடுதலை செய்து விசாலத்துக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. நாம் நம்முடைய பிஹேவியரல் பேட்டர்ன் நிமித்தம், ஒவ்வாமை நிமித்தம் சத்துருக்களை அநேகரை சம்பாதித்து கொண்டால், கர்த்தர் நிமித்தம் சத்துருக்களை எனக்கு அநேக பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சத்தியத்து நிமித்தம் நாம் துன்பத்தை அனுபவிப்போமானால் அநேகர் நம்மை பகைப்பாரானால் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனோட உங்களுக்கு சண்டைனா அவன் பெரிய பாவை, நீங்கள் தான் பரிசுத்தவான்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். நீங்கள் அவ்வளோ பெரிய பரிசுத்தமாக இருந்து அவன் உங்களை நோகடிக்கிறான்னா கண்டிப்பாக கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பத்தில் ஒரு பகுதி என்னும் தசம பாகத்தை விட பாதி
உனக்கு பாதி ஏழைக்கு என்னும் செய்திகள் வந்தால் நலமாக இருக்கும் இல்லை? அதை அந்த ஆயக்காரனுடைய மனம் திரும்புதலை பார்க்குற சகைவு, நான் என்னுடைய ஆஸ்தியிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் இந்த விஷயத்தில் வளரணுங்கிறது என்னுடைய கணிப்பு. அதை விட நான் வளரணுங்கிறது நன்றாகவே நெத்தியில் அடித்தது போல், தலையில் நச்சுன்னு கொட்டினது போல் இருக்குது. பணக்காரனாவது எப்படி என்று யூடியூபில் டைப் பண்ணினால் அன்று பொருளாதார நிபுணர்கள் வருவார்கள், இன்று திருமறை ஏந்திய ஊழியர்கள் வருகிறார்கள். பணக்காரனாவது எப்படின்னு பைபிளை தூக்கின ஊழியர்களே யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க, எப்படி பணக்காரனாவது, எப்படி பொருளாதார ஆசீர்வாதம் பெறுவது. யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், பைபிளை படித்தாலே தெரியும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன இயேசு தான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம். மத்தேயு 7:7 என்ன சொல்லியிருக்காரு? கேளுங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும். பொல்லாத பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து முட்டையை கேட்டால் தேளை கொடுக்கறதில்லை, சரி என்ன அப்பத்தை கேட்டால் தேளை கல்லை கொடுக்கறதில்லை, முட்டையை கேட்டால் தேளை கொடுக்கறதில்லை, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை. பொல்லாத பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்களிடத்திலே கேட்கிறவனுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க பரமபிதா அறிந்திருக்கிறார். லூக்காவில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க பரமபிதா அறிந்திருக்கிறார். எதுக்கு நான் இந்த பகுதியை சொன்னேன்? இந்த இடத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இடத்துல என்ன கொடுக்குறேங்கிறாரு? நல்லவைகளை கொடுக்குறேங்கிறாரு. ஓகே, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் மனுஷர்கள் மடியிலே கொட்டுவார்கள் அப்படின்னு லூக்காவில் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 6:37-38. அப்போது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது எப்படி ஆண்டவர் நம்ம கொட்டுறாரு? சரிந்து போகிற அளவுக்கு நம்ம மடியில் கொட்டுறாரு. கேளுங்களும் கொடுக்கப்படும் சொல்லும்போது எப்படி கொட்டுறாரு? அப்படி கொட்டுறதில்லை. சத்தமே இல்லை. ஏன் இப்படி அமைதி ஆகிட்டீங்க? அடிக்கடி அமுக்குனி தானே உங்களை அப்படியே பூமியோடு அமுக்கி வச்சுருக்கு. என்றைக்கு எழும்ப போகிறீங்கன்னு தெரில. வேடிக்கைலாம் நான் பண்ணல. ரொம்ப துக்கமாக இருக்குது சபையை பற்றி. இப்படியே நீங்கள் ரொம்ப ஐலசா பாடியெலாம் போக முடியாது. மனம் திரும்பி தான் ஆகணும். வாய்ப்பே இல்லை. நோ செகண்ட் ஒப்பீனியன். பலர் பணக்காரனாவது இயல்பு, அதை தடுக்க நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அவன் பணக்காரனாக இருந்தும் பகிராமல் ஆடம்பர பிரியனாக இருந்தால் பாவி ஆகிவிடுவான் என்பதையே சொல்லுகிறோம். ஆமாவா? அதுவும் லூக்காவில் தான் பார்க்குறோம். லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் ஐஸ்வர்யவானாக இருந்தது பாவம் அல்ல. ஐஸ்வர்யவான் சமுதாய விரோதமான பாவம் செய்ததாக வேதம் சுட்டி காண்பிக்கல. அவன் ஏழையை மறந்திருந்தான். தன்னுடைய செழிப்பை பற்றி அவன் கண்மூடித்தனமாக இருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான். தூங்காமல் கேட்கணும். அப்படியே மயக்கம் வருது, சொருகுதெல்லாம் சொல்லக்கூடாது. நரகத்தில் போய் உங்களை சொருகிடுவான் பிசாசு. ஜாக்கிரதையாக இருங்க. இட்ஸ் ஃபார் ஆல், இட்ஸ் ஃபார் ஆல். வாழ்க்கையில் முன்னேறது பகிர்வதற்காகத்தான். தேவனை சரியாக சார்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக பகிர செய்வார். நமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது பகிர்தல் கிடையாது, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது. நம்மிடத்திலிருந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுக்காமல் கொடுப்பது. நம்முடைய சக்திக்கு மிஞ்சிலாம் பைபிள் கொடுக்க சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டிங்களோ? ஆமாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசின்னு சொல்லியிருக்காரு.
அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தான் என் சக்தி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியும். உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பலன் உங்களுக்கு தெரியும் தானே? ஆனால் எப்போ பார்த்தாலும் பலவீனம் பண்ண பாண்டன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆமாவா? புருஷனை அடிக்கும்போது மாத்திரம் கிங்காங் மாதிரி ஒரே பஞ்சு தான், அவ்வளோதான். அவருக்கு டென்டிஸ்ட்டை தான் போகணும். கேட்டால் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கப்புறம் வாயே அவருக்கு திறக்க முடியாமல் போயிடும். எப்படி யோசிங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே. அப்படியானால் நீங்களும் நானும் வாழ்க்கைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு போகிற வர ஆசீர்வாதம்லாம் எவ்வளோதான் நம்ம சுருட்டலான்னு பார்க்குறோம். அப்போ எதுக்கு? யாருக்கு? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு வந்தேன் என்கிறார்கள். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு பிரின்சிபல் எல்லாருக்கும் தான். அதுக்காக நான் வந்து உங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் வந்து குளிர்காயெல்லாம் அப்படிலாம் அந்த மாதிரி கோலையெல்லாம் நான் கிடையாது. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தேன் என்கிறார்கள். முடிவில் கர்த்தர் எனக்கு எல்லாம் கொடுத்தார் என கோடிக்கணக்கில் காட்டுகிறார்கள். அப்படியானால் எதை விட்டீர்களோ அதை மீண்டும் தொடர்கிறீர்கள் அல்லவா? இந்த அம்சம் உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களாம் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, உடுத்துறதுக்கே ட்ரெஸ்ஸு இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க இவங்க அதே ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. கொஞ்சம் தான் மாறி இருக்கும், மற்றதெல்லாம் பேங்க்கில் தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். அப்பயுமே ஒன்றுமே இல்லாத போல் இருப்போம். ஐடி ரெய்டு வரும்போது தான் தெரியுது இவன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. ஆமாவா? சத்தமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் நான் அங்கேயே வாய் திறப்பானே, ஏன்னா ஒன்றுமே தெரியாது. God watches all believers, all servants of God. உடனே இங்கே இன்னார் இருக்கிறாங்க, இவங்களை பற்றி இப்படி கேள்விப்பட்டேன், நீங்கள் மார்க் போடலாம் போக வேண்டாம். தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாக நான் இருக்கிற நிலையில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கீங்க? வேண்டாம், உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. கையை காலை தூக்கிட்டு அப்புறம் வாதம் வந்த மாதிரி நோய் கொண்டவர்களாக இருக்காதீங்க. தோத்திரம். எல்லோரும் முன்னேறத்தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்கள் செல்ஃபோன் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்தது, நாங்கள் ஏழைகளையும் தரித்திரர்களையும் அப்படியே வைத்திருக்க விரும்பவில்லை, அவளை உயர்த்த விரும்புகிறோம் என்பார்கள். உண்மையில் செழிப்பு உபதேச திருச்சபையில் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே போயிட்டுருக்காங்களே ஒழிய அவங்க ஏழைகள் இன்னும் கடைசி வரைக்கும் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. இன்னும் பணக்காரர்களாகிக்கொண்டே இருப்பார்களே தவிர அத்தோடு ஊழியரும் முன்னேறிட்டே இருப்பாங்களே. ஏழைகள் கடைசி வரை அங்கே ஏழைகளே. இது வந்து ஜாயிண்ட் எஃபர்ட்லும் இருக்குது, பர்சனல் எஃபர்ட்டும் இருக்குது, ஜாயிண்ட் கமிட்மெண்ட் இருக்குது, பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது. ஜாயிண்ட் கமிட்மெண்ட்டு இல்லாட்டினாலும் அவங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்லேயே கண்டிப்பாக ஒன் ஆஃப்டர் அனதர், ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் அப்படின்னே கண்டிப்பாக ஏழைகள் மேலே வந்துடலாம். அந்த பேர் மினிமம், அந்த அடிப்படை காமன் டினாமினேட்டர்னு சொல்கிறது போல் இந்த சபையில் கண்டிப்பாக அப்படி தான் சாட்சிகள் இருக்குது. இந்த சபைக்குள்ளே வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்த நீங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏழைகள் ஏழைகளாகவே இல்லை. ஆமாவா இல்லையா? அதுக்கும் வாயிருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஏதாவது கூட கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்பேனா? சுட்டு போட்டாலும் வரவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அதை பற்றி எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. ஏன்னா தட் இஸ் நாட் மை மேட்டர். ஆனால் அந்த அடுத்த ரேஞ்சு ஏழைகளாகவே இருக்கக்கூடாது, பணக்காரனாகணும். ஆனால் அவங்க பகிர்ந்து கொடுக்குறவளாக மாறணும்.
இதுவும் என்னுடைய ஊழிய பாதையிலே பார்த்துருக்குறேன். சராசரியாக வறுமையிலிருந்து உயர்ந்தவங்க உணர்ந்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரராக இருந்தவங்க உணர்ந்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரர்களாக இருந்து உணராதவங்க இருக்கிறாங்க. ஏழையாக இருக்கிறவங்க ஏழ்மையையே சாக்கு போக்காக வைத்து ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு நமக்கு பெரும் தடையாக அமையும். இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கேனில் இருக்குது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்காக விசாரிக்கப்பட போகிற விஷயங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி. ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் ஆண்டவர் கேட்டுக்குவார். அப்போ நம்ம போய் அங்கே இருக்கணுங்கிற அவசியத்துக்காக நம்ம இங்கே கூடலை. இந்த ஜெபத்தை பற்றி நிறைய படிச்சுட்டே இருக்கேன், சில விஷயங்களை கேட்குறேன். சரியான சவாலாக தான் இருக்குது. டியர் ஸோ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே ஊழல் செய்ய முடியாது. யூ கேனாட் அஃபோர்ட் டு பி கரப்ட், யூ கேனாட் கரப்ட் ஆல்சோ. தேவனுடைய காரியங்களை கெடுக்க முடியாது, ஊசி போக செய்ய முடியாது, தீட்டுப்படுத்த முடியாது. தேவனுடைய விஷயங்களை தப்பாக பிரயோகப்படுத்தினால் பேக்லாஷுங்கிற அந்த எதிர்முனை தாக்குதல் நமக்கு தான் ஏற்படும். தாக்குதலினாலே ஏற்படக்கூடிய சேதம் சில காலங்கள் தெரியாதது போல் இருக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்மை வீழ்த்திவிடும், அழித்துவிடும். ஜெபத்தை நாம் துஷ்பிரயோகம் பண்ண கூடாது. துஷ்பிரயோகம் பண்ண யோசிக்கிறோம், துஷ்பிரயோகிக்கிறோம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தால் போதும், ஏராளமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். 3ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 verses நாவை பற்றி முடியும். அந்த கருத்து வரைக்கும் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பது நல்லது. ஸோ லாட்ஸ் ஆஃப் அப்யூசஸ் ஆர் அரவுண்ட் த டிசிப்ளின் ஆஃப் ப்ரேயர். ஜெபம் என்கிற உன்னதமான தேவனுடைய ஆயுதத்தை, முயற்சியை கரைப்படுத்துகிற, இல்லை விரயம் பண்ணுகிற, வீணடிக்கிற அநேக சம்பவங்கள் இருக்குது. ஆனால் புகார்கள் அதை பற்றி இருக்குது. ஜெபம் தேவன் ஆயத்தம் பண்ணும்போது புகாருக்காக தேவன் ஆயத்தம் பண்ணவில்லை, உதவிக்காக மாத்திரம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்திலே தேவனாக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ, இறைவாக்கினர்களோ, நியாயாதிபதிகளோ, கோத்திர பிதாக்களோ, ராஜாக்களோ, ஆசாரியர்களோ யாரும் ஜெபத்திலே புகாரை கொண்டு போகவில்லை. தங்களுடைய அங்கலாய்ப்பை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய வீழ்ச்சியை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய மீறுதலை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், இரக்கத்துக்காக உதவிக்காக கேட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அனுமதி இருந்தது. செய்யலாம் என்று 100% தேவன் சொல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை மீறினதினாலே அதை தேவன் விசாரிக்க வேண்டும் என்று எதிரிகளுக்காக மன்றாடக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கிறது. அதனாலே சில அப்படிப்பட்ட விஷயங்களை சங்கீத புத்தகத்தில் வாசிக்கலாம். மற்றபடி ஜெபம் என்பது தேவனோடு பேசி பழகி அவரிடத்திலிருந்து உதவி பெறும் விஷயத்தில் பழி தீர்த்து கொள்ளலாம், ஜபித்து ஒருத்தனை அழிச்சிடலாம், ஜபித்து ஒருத்தனை நாசம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நாம் ஜெபித்தால் தேவன் தரும் பதிலிலே நமக்கு சேர வேண்டிய நியாயமும், அநியாயம் செய்தவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமும், அநியாயம் செய்தவர்களுக்கு ஆண்டவர் அநியாயம் செய்கிறதில்லை, இருவருக்குமே தேவன் நியாயம்தான் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிறைய தெரிஞ்சிருந்தாலும் பலமான ஒரு ஞாபகம், நம்முடைய ஜெபத்தின் விளைவிலே நாம் அடைய பெறும் விஷயம் நியாயம். In all our prayer efforts we receive only justice from God.
we receive only good answers, right answers from God. Both the enemies and us. நம்முடைய எதிரிகளுமா இருந்தாலும் நாமவே இருந்தாலும் தேவன் நமக்கு தரும் பதில்கள் நீதியானவைகளே, நியாயமானவைகளே, உரியவைகளே, தக்கவைகளே. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முன்குறித்தவைகளே. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி வேணால் நம்ம சப்மிட் பண்ணிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் அதெல்லாம் நேர்த்தியாக அந்த லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுறது தான் அட்டகாசமாக இருக்குது. உண்மையாக லீவு கேட்ட காரணமே தப்பாக இருக்கும், பொய்யா இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வேடிக்கையாக சொல்லுவாங்க ஸ்கூலில், எத்தனை முறைடா அவங்க தாத்தா, எத்தனை தாத்தாடா அவனுக்கு இருப்பாங்க, எத்தனை பாட்டிடா இருப்பாங்க, தாத்தா செத்துட்டாரு, பாட்டி செத்துட்டாங்க, சரி அம்மா வழியில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி, அப்பா வழியில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி, இதுக்கு மேலே எத்தனை தாத்தா சாவாங்க, எங்கள் அத்தை எத்தனை அத்தைடா அவனுக்கு, எத்தனை இப்படி எவ்வளோ பேர், அவங்க பெரிய குடும்பம் போல் இருக்கே, குசலேர் குடும்பமாக கேட்பாங்க. இல்லை சார், இல்லை, படா போய் உட்கார்றா என்றாங்க. யோசிங்க, what kind of reasons do we bring to God? How many times? How many ways? இதெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக நினைக்கிறோம். ஜாக்கிரதை பட வேண்டிய நம்மளை உலுக்கக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது, எல்லாமே பதிவேட்டில் இருக்குது. நான் அப்படி ஜெபிக்கவே இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி நான் நினைக்கவே இல்லையே, அப்படி யோசிக்கவே இல்லையே அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்படி சொல்லல, நான் ஒன்றும் உங்களை கலக்கலை, மிரட்டலை. அதெல்லாம் தேவன் எடுத்தோம் கவுத்தோன்னு நடந்துக்கிறது இல்லை. தேவனுடைய நீடிய பொறுமை என்ன திரும்ப செய்து நாம் திருந்தும்படியாக வாழ்நாட்காலம் முழுவதும் 10 முறை தான் ஜெபித்திருக்கோமானாலும் அந்த 10 முறையும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக பிரியமானதாக ஜெபித்திருக்கிறோம் என்பதற்காக தேவன் ஜெப முயற்சியிலே பொறுமையாக இருக்கிறார். Praise the Lord. நெருப்பு அள்ளி கொட்டணுங்கிற மாதிரி தான் சில நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் ரெக்கார்ட் ஆயிடுது. இது மாதிரி இன்றைக்கி அனுப்பினது நான் வெரி ஷார்ட் கிளிப், லெஸ் தேன் 2 minutes. இது மாதிரி நிறைய விலாவாரியான அநேகருடைய அனுபவங்கள் சொல்கிறாங்க. தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறதில்ல. அவர் நிச்சயமாக நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார், நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார், உண்மைக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். தேவன் தோற்று போவதில்லை, தேவனை தோற்கடிக்க முடியாது. தோற்று போவதும் ஜெயிப்பதும் நம்முடைய ஒத்துழைப்பை பொறுத்தது, நம்முடைய உண்மையை பொறுத்தது, நம்முடைய உறுதியை பொறுத்தது, விடாமுயற்சியை பொறுத்தது. நம்முடைய வீம்பினாலே நாம் ஒன்று சாதிக்கப் போகிறதில்லை, நம்முடைய வைராக்கியத்தாலே நாம் ஒன்று சாதிக்கப் போகிறதில்லை. என்ன வைராக்கியம்னாலும் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தால்தான் ஜெயம் பதிவாகும். வைராக்கியம் என்று இங்கே சொல்வது விடாமுயற்சின்னு நாம் அதை அர்த்தம் கொள்ள வேண்டியது தான். 199 காரியம் காரணமாக இருக்கும். விடாமுயற்சி, இடைவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும். ஆர்வம் இருக்கும்போது இருப்பது, ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது ஓடிப்போவது, ஆர்வமே இல்லாமல் இருப்பது, இது மாதிரிலாம் எவ்வளோ பிசகுகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்காது. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம், இந்த ஜெபங்களிலே தேவனினை காலத்தில் செய்ய போகிற விளைவுகளை பற்றி ரொம்ப நாளாக நான் இந்த செய்தியை கொடுக்கணுன்னே இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் இதை கொடுக்க தைரியம் கொள்ள முயற்சிக்கிறேன். ஆனால் இது வாக்குத்தத்தமான ஒரு விஷயம், சரியான பொறுப்பான விஷயம். இந்த சபையிலும் சரி, குறிப்பாக இந்த சபையில் கர்த்தர் நாட்டின பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றை போன்ற
எல்லா சபைகளிலும் இதுதான் நடக்க போகுது. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். சபைக்குள்ளே தேவன் பலவான்களை கொண்டு வரப்போகிறார். God is going to bring in to his fold, to his flock, all mighty men of valor. பலவான்களை கொண்டு வரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இப்போ நான் இந்த குறிப்புக்கு வேத வசனத்தில் இருக்கிற நிதர்சனமான உண்மையை தான் முதலாவதாக நான் சொல்ல இருக்கிறேன். நான் இதில் அர்த்தம் கற்பிக்க போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வியாக்கியானம் செய்யும். அதுவே நமக்கு போதும். அதுவே நமக்கு விளக்கம் தரும். அதுதான் நல்ல வெளிச்சம். அது தூய்மையான வெளிச்சம். அது இருளிலே ஒளி ஏற்றக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இருளை கண்டிப்பாக விரட்டி அடிச்சிடும். அது மாய விளக்கல்ல. அதனால் இந்த பலவான் என்கிற விஷயத்தை பற்றி நாம் யோசிப்போம். அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இதை நீங்கள் பல முறை வாசித்து அந்த வசனத்திலிருந்தே வசனத்துக்குள்ளாகவே ஏராளமான அர்த்தங்கள் இருக்கிறது. பலவான்கள் யார்? சரீரப்பிரகாரமான பலவான்களை இங்கு அதிகமாக தேவன் வலியுறுத்தவில்லை, வலியுறுத்தாமலும் இல்லை. சரீரத்திலே பலன் தேவை, சரீர சுகம் தேவை. ஆண்டவர் நோய் கொண்டவர்களை, வியாதி பிடிச்சவர்களை, சீக்கு பிடிச்சவர்களை பங்கிட்டு கொள்ளவில்லை. அக்கிரமத்தினாலே உண்டான வியாதியை போக்கி ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி தமது பணிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உயிர்கொல்லி நோய்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு சில காலங்கள், எத்தனை காலங்கள் ஜீவிக்க வேண்டுமோ அந்த ஜீவிதத்துக்கேற்ற பலனையும் பலனையும் ஆண்டவர் தந்து அவர்களை எடுத்த சமுதாயத்திலோ இல்லை மாற்று சமுதாயத்திலோ சாட்சியாக நிறுத்தி உபயோகித்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ ஒரு நல்ல ரெகுலரான ஒரு திருச்சபையிலே அங்கமாக இருக்கிறவர்களும் சரி, பொல்லாத தீவிரவாதிகளாக வாழ்கிற ரெட் லைட் ஏரியாங்கிற விபச்சாரிகள் நிறைந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர் வாழ்கிற அந்தப்படி அங்கே நடத்தப்படுகிற சபையில் இருக்கிறவர்களும் சரி, கிறிஸ்து அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டு அவருடைய அக்கிரமத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்படி அவருடைய பாவங்களை சுமந்து கொண்டு ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டார், பிதாவை வேண்டிக் கொண்டார். அவருடைய அக்கிரம செயல்கள் தான் அவருடைய பலனாக இருந்தது. உண்மையாகவே நம்முடைய மாம்ச வைராக்கியம், மாம்ச பலனும் நம்முடைய பாவத்து நிமித்தம்தான் நமக்கு பலனாக இருக்குது. பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு கர்த்தருடைய பலன் மாத்திரம்தான் தேவைப்படுறத ஆக்க பறக்க புரிஞ்சிக்குவீங்க. மெய்யாக பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள், அதாவது உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், உத்தமமாக வாழ்ந்து பாருங்கள், உறுதியாக வாழ்ந்து பாருங்கள், விசுவாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள், தேவனை மையப்படுத்தி முக்கியப்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். அவரே எனக்கு போதுன்னு வாழ்ந்து பாருங்கள். அவர் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட, ஒரு நானோ செகண்ட் கூட உங்களால் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் அக்மார் கிறிஸ்டியன் லைஃப், கிரைஸ்ட் லைக் லைஃப். அந்த வாழ்க்கையை நம்ம யாரும் வாழ்கிறதில்ல, வாழ முடிகிறதில்லைங்கிறத விட வாழ விரும்புகிறதில்லைங்கிற ஒரு கசப்பான உண்மை. வாழ விரும்பியும் சப்பக்கட்டாக வாழ்கிறோம். எப்பயுமே ஒரு வாண்ட், ஒரு தேவையில் வைத்தா அனுதாபப்படுவார். அதுதான் தப்பு. கர்த்தரை பற்றி நம்ம தப்பெண்ணம் கொண்டு அடைந்து தப்பெண்ணத்திலே வளர்கிறோம். கர்த்தரை பற்றி ஒரு தப்பாகவே நினைவு கூர்ந்து வளர்கிறோம். தட்ஸ் ரியலி ராங். அது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை மூட்டக்கூடிய ஒரு விஷயம்.
ரொம்ப சீரியஸான பாயிண்ட்டு, பதிவில் இருக்குது. நீங்கள் பின்னாடி கூட இணையதளத்தில் பதிவிறக்கம் பண்ணி கேட்டுக்கலாம். தேவனிடத்தில் நீங்கள் அனுதாபத்துக்காக அலையக்கூடாது. அதுபோல் ஒரு மதிகட்ட செயல் உலகத்தில் இல்லை. தேவனிடத்தில் நீங்கள் இரக்கத்தை கேட்கலாம், மனதுருக்கத்தை கேட்கலாம், பேருதவியை கேட்கலாம், சிறு உதவியை கேட்கலாம், தக்க உதவியை கேட்கலாம். ஆனால் எப்பயுமே நான் பிச்சைக்காரன், எப்பயுமே நான் தேவையில் இருக்கிறவன் அப்படி நீங்கள் ஒரு சீனை உண்டாக்கக்கூடாது. தேவன் அனுதாபம் கொள்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கமுடையவர். ஐயோ பாவம் நீ இல்லை அப்படின்னு இயேசு சுகமாக்கின எந்த ஒரு அற்புதத்திலும் அவர் இந்த வார்த்தையை உபயோகித்திருக்கவே மாட்டார். ரோமாபுரி அரசு தான் அவனை கொடுமைப்படுத்துச்சா, அதை அவர் பெரிய பிரச்சனையாக கொண்டு வர மாட்டார். பரிசேயர் சதுசேயர் ஒடுக்குனாங்களா, சொந்த வீட்டில் காயப்பட்டானா, எதிரிகளாலே காயப்பட்டானா, அந்த எதிரிகளாலே காயப்பட்ட அந்த யூதனை பார்த்து ஐயோ பாவன்னு ஆண்டவர் சொல்லலை. சமாரின்னு அந்த வார்த்தை உபயோகிக்க ஆண்டவர் அனுமதிக்கலை. அவனை கண்டு இம்மீடியட்டாக மனதுருகி அவன் காயங்களை கட்டினான். செய்ய வேண்டிய முதல் உதவி செய்து சத்திரத்தில் சேர்த்தான். ஸோ செல்ஃப் பிட்டி இஸ் சம்திங் காட் ஹேட்ஸ். தேவன் அதை வெறுக்கிறார், பகைக்கிறார். டோன்ட் யூ கிரியேட் a self pity in your heart. என்னை பாருங்க ஆண்டவரே, யாருமே என்னை நேசிக்கிறதில்ல, யாருமே என்னை கவனிக்கிறதில்ல, யாருமே என் தேவையை பற்றி யோசிக்கல அப்படி சொல்லாதீங்க. 1008 பின்னணி இருக்கலாம், பின்னணி இல்லாமல் இருக்கலாம். நடந்துடுச்சு. இப்போ நான் தேவையில் இருக்கேன், இப்போ நான் நெருக்கத்தில் இருக்கேன், இப்போ நான் வேதனையில் இருக்கேன், இப்போ நான் நோயில் இருக்கேன், இப்போ எனக்கு சுகம் தேவை, எனக்கு இந்த விடுதலை தேவை, எனக்கு இந்த ஆதரவு தேவை, இந்த எனக்கு உயர்வு தேவை, என்னை தூக்கி விடணும், நான் குழியில் விழுந்துட்டேன், அவன் என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிறத சொல்லாமல் நான் விழுந்துட்டேன். யோசேப்பு ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடி, டைப்பாலஜியில் பார்க்குறோம்ல, ஒப்புமையாக ஏன் யோசேப்பு பற்றி கர்த்தர் சொன்னார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. 37ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரித்திரம் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 50ஆம் அதிகாரத்தில் முடியுது. அந்த 13 அதிகாரம் பயணத்தில் யோசேப்பு எங்கேயும் கத்தர்ட்ட, என் அண்ணன் தம்பிங்களாம் மகா கழுத்த இருக்கிறவனுங்க, துரோகிங்க, என்னை கொல்ல பார்த்தானுங்க, கொல்லவே தீர்மானம் பண்ணாங்க, என்னமோ திடீர்னு மாற்றி என்னை குழியில் தள்ளிட்டானுங்க, கடைசியில் திருப்பி எடுத்து என்னை விற்று போட்டானுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அதான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. பிரசங்க வாக்கியத்துக்காக நான் சொல்லலை. இதுமாதிரி நிறைய தியானித்து வச்சதெல்லாம் நான் பிரசங்கித்ததே இல்லை. ஏன்னா அதில் எனக்கு ஒரு சாதனை இல்லை. அது என்னோட தேவன் பேசி ஈடுபடுறது. யாருக்கோ புத்தி சொல்ல நான் இதை உங்களுக்கு சொல்லலை. ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது கூட அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ. எப்படி தேவன் குறுக்கிடுவார்? நெருக்கத்திலும் விசாலத்திலும், உயர்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் இன்பத்திலும், வெற்றியிலும் தோல்வியிலும், தேவையிலும் நிறைவிலும் தேவனை நாம் மையப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் யோசேப்பினுடைய குணம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் சிலுவை நாதர் வெளிப்படவில்லை, இன்னும் சிலுவை வெளிப்படவில்லை. யோசேப்பு மரணிக்கவில்லை. He did not die.
He went through the ordeal alive. எல்லா கஷ்டத்தையும் உயிரோடு தான் கடந்து சென்றார். பலவான்களை அவர் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகருக்கு நான் ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் இதை அநேக ஜனங்களை நான் உயிரோடு காக்கும்படி. அப்போ அந்த தரிசனம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ தெளிவாக விரிவாகுதுன்னா, நான் உங்களுக்காக மாத்திரம் இந்த சம்பவம் எனக்கு சம்பவிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களாகி நீங்கள் பலுகி பெருகி இந்த தேசத்தில் இருக்க போகிறீங்க. அந்த தொலைதூரமான தேவனுடைய அந்த தரிசனம் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னும் அவங்க சேரலை. இந்த வார்த்தையை சொல்லும்போது யாக்கோவும் அவரோடு சேர்ந்த 70 பேர் இன்னும் எகிப்துக்கு வரல. இந்த பஞ்ச காலத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நெல் வாங்கிட்டு வாங்க, கோதுமை வாங்கிட்டு வாங்க, பார்லி வாங்கிட்டு வாங்க, அப்படி அனுப்பப்பட்ட அந்த சம்பவத்தின் மத்தியிலே தான் இதை பார்க்குறோம். ஆனால் அவங்க ஊரில் பலுகி பெருகி அவங்களுக்கு ஒரு இடத்தெல்லாம் ஒதுக்கி கொடுத்து யோசேப்பு வாழ்க்கை முடியும் போது இவங்க இங்கேருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு போவார், என்னுடைய எலும்புகள் இங்கே இருக்கக்கூடாது, அதை நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போங்கங்கிறத திருப்பியும் இந்த முடிவில் அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்திலும் அவங்கள பழி தீர்க்கணும்னு நடந்துக்கல. போய் அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் வராரு. அப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தியே அவருக்கு ஆவி உயிர்த்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் எகிப்துக்கு வராங்க. பார்வோன் கண்களில் தயை கிடைத்து கோசேன்கிற பகுதியை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறாரு. என்ன டிசிப்ளின்னா, அந்த பிகினிங் ஆஃப் டைம்லேருந்து கடைசி வரைக்கும், ஆரம்ப வேளையிலேருந்து முடிவு வரைக்கும் யோசேப்பு ஒட்டுமொத்தமாக இவங்களை க்ளோஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. தட்ஸ் ரியலி மார்வலஸ், அமேசிங், மகா ஆச்சரியமானது கிறிஸ்துவின் குணம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை இந்த இஸ்ரேல் சரித்திரத்தில் நீங்கள் யோசிக்கணும். ஏராளம் தாராளமாக தேவன் நம்மை மன்னித்தும் மறந்தும் ஏற்றுக்கொண்டும் மகிழ்ச்சியாக நம்மை மறுபடியும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தும் மகிமை மேல் வைத்தும் இருந்தாலும் நாம் நடந்து கொள்கிறத பொறுத்து தான் இருக்குது முடிவில்லாத மகிமையிலே பிரவேசிப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு விசேஷித்த மன்னிப்பை பெற்ற இஸ்ரேல் ஜனங்கள், அந்த 12 கோத்திரத்தார் 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவங்க தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும், நீங்கள் தான் யோசிக்கணும். அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்தார். மெய்யான பலவான் யார்? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிசாசையே கட்டி பிசாசையே ஜெயிக்கிறவன் தான் பலவான். அல்லேலூயா. உண்மையான பலவான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கர்த்தரா இயேசுவின் நாமத்திற்கு உட்பட்டவனாய் வாழ்கிறவன். அந்த அதிகாரத்தை புரிந்து பலவீனமான சரீர மண்பாண்டத்திலே பொக்கிஷமாக தேவனுடைய வல்லமை பெற்று உலகம் பிசாசு மாயை ஜெயித்து வாழ்பவன் தான் பலவான். அல்லேலூயா. ஃபாதர் பாட்டில் பார்க்கும்போது இதுக்கு மேலே அவர் ரொம்ப விலாவாரியாக விளக்கமாக அவர் பாடுறது முடியுமா முடியாதாங்கிற எனக்கு தெரியாது, நான் கவிஞன் கிடையாது. ஆனால் அநியாயம் பண்ணாமல் பாடியிருக்காரு. எங்கெல்லாம் பலவான்கள் இருப்பாங்கங்கிறத அந்த விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்காரு. அந்த ஏரியாலாம் கடவுளை பலத்தை இல்லாமல் பிசாசின் பலத்திலும் சுய பலத்திலும் மாம்ச பலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய கூட்டத்தின் சூழல். அந்த சூழலிலிருந்து ஒருவனை மீட்டு சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். சபையில் இருக்கிறவங்க தான் பலவான். அல்லேலூயா. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிறவங்க தான் பலவான்கள்.
கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிற நீங்கள் தான் பலவான். தூங்காமல் கேளுங்க. பலவானாக இருப்பது கையெல்லாம் கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு 4 பேர் 10 விரலுக்கு 10 வேலைக்காரியை வச்சு வாழ்கிறதுல பலவான். தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் செழிப்பு வந்தோடனே நம்ம எல்லாம் திண்டில் உருளை தான் நமக்கு பெரிய கனவாக இருக்குது. பா, என் கஷ்டம்லாம் ஓஞ்சிருச்சுன்னு. Totally wrong understanding about God's blessings. அதனால தான் கிறிஸ்துவம் ஸ்டாக்னண்ட் ஆயிடுச்சு, வளரலை. தேங்கின குட்டையாக இருக்கிறோம், குட்டையில் ஒரு மட்டையாக இருக்கிறோம். எவ்வளோ வசதி இருக்கோ அந்த வசதியெல்லாம் தேவனை கொண்டு போய் சேர்க்கும் மக்களுக்கு சேர்க்க வேண்டும். எல்லாரை பற்றியும் உண்மை தான். இன்னும் நீங்கள் இன்னும் அரண்டு மிரண்டெல்லாம் போக வேண்டாம். அவங்களாம் எப்படி, அவங்கள பற்றியே நீங்கள் அடுத்தவங்கள பற்றியே கேட்காதீங்க. அந்த நியாய தீர்ப்பை பற்றியும் ரொம்ப நாளாக தியானிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல தான் மனசு இன்னும் தெளிவாக வரல. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நியாய விசாரணை, தீர்ப்புன்னு சொல்கிறத விட நியாய விசாரணை எல்லாருக்கும் உண்டு. அரசனுக்கு உண்டு, ஆண்டிக்கு உண்டு, ஆண்டவர் அறிந்தவனுக்கு உண்டு, நாத்திகனுக்கு உண்டு, பேயவே நேராக கும்பிட்றவனுக்கு உண்டு, பேயாவே மாறி அலைஞ்சு செத்து போனவனுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாருக்கும் நியாய விசாரணை உண்டு. நியாய விசாரணைக்கு பின்னே குற்றவாளி குற்றமற்றவன் நிரபராதி என்று தீர்க்கும் தீர்வை நாமே புரிந்து கொள்வோம், நாமே அறிந்து கொள்வோம். தேவன் தன் வாயினாலே அதை தீர்ப்பை வழங்குகிறதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. பொதுவாக நியாய தீர்ப்பு இப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லப்படும் என்பதை முன் சுட்டி காண்பித்திருக்கிறார். வலது பக்கத்தில் இருப்பவர்களை எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள், இடது பக்கத்தில் இருப்பவர்களை ஆதி முதல் சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் ஆயத்த பண்ணின அந்த இடத்துக்கு நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதில்ல. அவருடைய வசனமே நம்ம நியாயம் தீர்க்கும் என்று இயேசு தெளிவுற சொல்லியிருக்கிறார். ஸோ பலவான்கள் சபைக்குள்ளே வருவார்கள். கடற்கரையிலே வாழ்கிற மீனவ கூட்டம், இப்போ விவசாயிகளை போராட்டம் அங்கே நடத்துகிறாங்க. அந்த பஞ்சாபிஸ், சீக்கியர்கள், அவங்களாம் வெட்டரன்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஹோல் வேர்ல்டில் பார்க்கலாம். நம்ம ஊர் விவசாயிகளும் வைரம் பாஞ்சவங்க, சளைச்சவங்க கிடையாது. விவசாய பெருமக்கள் ரொம்ப தைரியமான நெஞ்சுள்ளவங்க. இந்த எலும்பை பற்றி சொல்லலை. பொய்த்து போயிடும், விவசாயம் பொய்த்து போயிடும், மழை பெய்யாது, பெரிய பஞ்சம்லாம் வரும். ஆனாலும் தொழிலை மாற்றிக்காதவங்க, சராசரியான அளவுக்கு அதிகமாகவே தொழிலை மாற்றிக்காதவங்க. ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். இயேசுக்காக வாழ்வுக்கு வேண்டியது பலம், மனபலம், சரீர பலம். அதை ரெண்டுமே அவர் தான் தராரு. நிறைய பேர் கர்த்தருக்குள்ள பலவான்களாகவே வாழ்ந்து முடித்தவங்க கம்மி தான். 100 பேர் உள்ள வந்தால் 100 பேருமே ஓடி முடிச்சுட்டாங்க சொல்ல முடியாது. எல்லாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க. சாதனையாக நின்றவங்க கம்மி தான். ரட்சிப்பை இழந்து போனவங்க கம்மி தான். கர்த்தராலே காக்கப்பட்டு ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களும் இருக்கிறாங்க. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். சபைக்குள்ளே எத்தனையோ பேர் வர இருக்கிறாங்க. நம்ம காலத்துக்குள்ளேயே நாம் நடந்துக்கிற பொறுத்து தான் நம்ம கூட அவங்க தொடருவது இருக்கும். சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்தில் எவ்வளோ உண்மையோ பொய்யான்னு தெரியாது. நடிகர் நாகேஷ் ரட்சிக்கப்பட்டு சரியாக ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தாராம் சபையில். எல்லாம் ஆளுக்கு எனக்கு இந்த உதவித்தான் அந்த உதவி, நீங்கள் பணக்காரனாச்சும் எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டோடனே அவருக்கு ஐயையோ அப்படியே அவர் பின்மாற்றம் அடைந்ததாக சொல்கிறாங்க. இது பெரிய விஷயமாக நான் பூதாகரப்படுத்த விரும்பலை. நீங்கள் சபைக்குள்ளே உண்மையாகவே கர்த்தரை
கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் சொல்லி வந்திருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து 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 சபையில் மகிழ்ச்சி கொள்கிறவங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி கொள்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நேற்றுக்கு அந்த பக்கம் போகும்போது, பாஸ்டர் தானே நீங்கள், என்ன தெரியலையா? நாங்கள் பாஸ்டர் தான், அது எனக்கு தெரியுது, உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும்னு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஏரியாலாம் நீங்கள் அப்போல்லாம் வந்து ஊழியம் செஞ்சுருக்கீங்களே. நான் இப்போ பக்கத்தில் இருக்க இந்த சபைக்கு தான் போயிட்டுருக்கேன். அப்போல்லாம் நான் உங்களை வந்து ரொம்ப கேள்வி கேட்பேன், நீங்கள் பாஸ்டர் வின்சென்ட் கீழே தானே இருந்தீங்கன்னு. இதெல்லாம் சொன்னோன்னு நான் மறுதளிக்க முடியாதுல்ல. அப்படியா, சந்தோஷம். இப்படி நான் அங்கலாய்ச்சதெல்லாம் உண்டு. நான் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கேன், பிரயோஜனமாக இல்லை அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறதுக்கு ஏதாவது அடையாளம் நீங்கள் கொடுக்கூடாமல் எனக்கு உடனே எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். இப்படி எங்கேயாவது அமையும், ஆஹா நம்ம பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் ஆண்டர் வேலை தொடப்பட்டிருக்கான், அல்லேலூயா. அது நானே மறந்துட்டேன். அவன் வந்து என்னை பார்த்து சொல்கிறானா எப்படி இருக்கும் பாருமையா. நானும் அவரும் சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடம் போக வர அந்த வழியில் தான் வந்தோம்மா. அந்த ஏரியா தான் பெனியலுடைய ஊழியம் ரொம்ப கொடிகட்டி பறந்தது. அங்கே தான் ரட்சிக்கப்பட்டேன், காட்டூர் சபையில் தான், அந்த மலையப்ப நகர். இந்த இடமே மாறிடுச்சு, அவ்வளோ வளர்ந்துருச்சு, அவ்வளோ மக்கள், அவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நல்ல கனிகளை காலத்தில் கொடுத்தார். அவருமே அங்கே ரயில்வேல தான் வேலை செஞ்சு தானே கர்த்தரால் தொடப்பட்ட ஊழியத்துக்கு வந்தவர். அவருமே அங்கலாய்த்து போனார். எப்படி இருந்துச்சு இல்லை அந்த காலத்தில்? ஆமாம், நம்மை தேவன் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாரு. நம்ம பேரை சொல்லத்துக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களால் தான் நான் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் நமக்கு விட்டமின் ஷாட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்காங்களா? அப்படி இருக்கணும். அதுதான் உங்கள் பலன், அதுதான் அவருடைய பலன். நாம் யாரை நம்ம காமிக்கணும்? கர்த்தரையே மாற்றந்தான் காமிக்கணும், வசனத்தை மாற்றந்தான் காமிக்கணும். நமக்கு அன்றைக்கி பணம் இருந்தது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் கர்த்தரை அவங்க உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கலை. இன்றைக்கி குடும்பமாக நாங்கள் அவங்களை கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களாம் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வெளியூருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை சரியா, போகும்போது சொன்னாங்க, பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சபையில் தான் உசுரையே விடுறோம், இங்கேருந்து ஊழியர்கள் இரும்பல, அது என்றைக்கோ எதையோ கேட்டுட்டு அது ஊழியத்துக்கெலாம் வந்துருச்சான் போயிட்டுருக்குன்னா எப்படி இருக்கும் இல்லை? பிரைஸ் தி லார்ட். பலவான்கள் அநேகர் சபைக்குள்ளே வருவாங்க, கர்த்தர்க்காக நிற்கிறவங்க, முதுகலும் உடையவங்க. உண்மையாக ஆண்டவர் அறியாத எல்லாம் கோழைகள். வெளியில் எல்லா ரவுடி பசங்களும் எல்லா பயங்கர கோழைகள். அவங்களாலாம் துப்பாக்கியும் போதை வஸ்துக்களும் மதுபானமும் அதெல்லாம் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. அவங்க அந்த வெட்டி தைரியம், முரட்டு தைரியத்துக்கு தான் அதான் காரணம். அதெல்லாம் அவங்ககிட்ட பிடிங்கிட்டாலே பாதி பல்லு பிடுங்கின மாதிரி. ஆனால் உண்மைக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உத்தமமாக வாழணும், ஜீவனை தியாகமாக தந்து வாழணும்னா அவங்க துண்டகானம் துணிகானம் ஓடிடுவாங்க. நம்ம எல்லாம் நோஞ்சாங்க குஞ்சுங்க, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர். பிரைஸ் தி லார்ட். உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, இப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் அறிக்கை சரியாக இருந்தால், எண்ணம் சரியாக இருந்தால், ஜபம் சரியாக இருந்தால், லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கர்த்தருக்காக ஆதாயப்படலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சாப்பேட்டையில் அந்த மாதிரி இறந்து இப்போ எப்படியும் 5-6 வருஷம் இருக்கும், 5-6 வருஷம் இருக்கும். நம்ம 80 வயசு, 80 வயசில் கணக்கு வச்சுருக்கு, நான் எத்தனை பேரை கர்த்தருக்காக சரியாக அக்மார்க் ஆதாயம் பண்ணி கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி இன்றைக்கி அவங்களாம் அந்த சந்ததிகளாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்கங்கிற விசாரிக்குமா.
அது பெனியல் சபையில் பாஸ்டருடைய அம்மா கிராணி அம்மாச்சி வந்து நடத்துகிற விதைகள் கூட்டத்துக்கு வருவாங்க. விதைகள் கூட்டத்தில் தான் எனக்கெல்லாம் முந்தினா ஊழியம். எனக்கு ஒன்று சூத்திரம் வசனத்தை சொல்லு, அவ்வளோதான். அப்போ ஒரு முறை பார்க்கும்போது தான், உங்களுக்கு என்ன தெரியுதா தம்பி? தெரியும் பாட்டி. என்ன உங்களுக்கு தெரியாது? என்னப்பா நீங்கள் தான் வசனம்லாம் எடுப்பீங்க, அதெல்லாம் குறித்து வச்சுருக்கேன், என்ன நோட்ஸ் இருக்குங்குதுப்பா. அந்த அம்மா சொல்லுது, அன்றைக்கி சம் 5 to 7 years ago 80 பேரை நான் ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்கேன்ப்பா. எனக்கு ஞாபகம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி தான் பேசிக்குவோம் சபையெல்லாம். எனக்கு 80 முத்துக்களை ஆண்டவர் வந்து தலையில் வைப்பார். பா, என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இல்லை? அது சொல்லும்போது அம்மா சொல்லும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. பெருமையெல்லாம் சொல்லாது. இந்த ஏழை, இந்த அடிமை எல்லாம் போயிட்டு வரானுங்க, பேராண்டிங்க அவனுங்கெல்லாம் பெருசு கிருசுமாங்க. இந்த பெருசு தாண்டா ஆண்டவருக்கு ஒன்று முத்தாக சேர்த்து வச்சுருக்கான். நீ என்னடா சேர்த்து வச்சுரு? சம்பாதிக்கிற துட்டு தாண்டா, ஆத்மா சம்பாதிச்சே தான் கேட்பேன். எங்கள் வீட்டிலையே இதுதான் பாஸ்டர் பெரிய சண்டை. எப்போ பார்த்தாலும் அம்மாச்சி இதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்ப்பா அவனுக்குள்ளே ஏசு இல்லையா? நம்ம யோசிக்கணும். பலவான்களை அநேகர் ஆண்டவர் நமக்கு கொள்ளையாக தருவார். நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் ஆவார்கள். நாம் கிருபையில் நிலைத்திருந்து கிருபையினாலே உலகம் பிசாசுமாய் ஜெயித்த அந்த ஜெய ஓட்டத்திலேயே ஓடிட்டு இருக்கணும். வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்கணும். நாம் தான் ஓடிட்டோம், நாம் தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம ஓடிட்டே இருக்கணும். பின்னாடி வருது கூட்டம், ஆயக்காரர்களும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. அவங்க சொல்கிற 2 வார்த்தைகள் மூலமாக ஒரு கூட்டமே கர்த்தருக்குள்ளே வரப்போகுது. இத்தனை வருஷமாக மூச்சை போட்டுட்டு நான் இல்லாமல், நான் தான் ஆதி, நான் தான் பாதி, நான் தான் ஜாதிங்கிறவங்களாம் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். கர்த்தர் பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஸோ உங்களுடைய சார்பு, your abiding in should be with Christ on His word, on His call. அவருடைய அழைப்பின் மேலே நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டணும். குடும்ப காரியங்களை செய்து முடிக்கிறீங்க, அப்படிலாம் இருந்தால் நாங்கள் தானே செய்கிறோன்னு சொல்கிறதுலையே திருப்தி அடைந்தக்கூடாது. ஜோனி எரிக்சன் ஒரு அம்மா இருக்குது. யோனி எரிக்சன் தமிழ்லே புஸ்தகம் இருக்குங்க, சாட்சி புஸ்தகம். அசத்துறாங்க. ஸ்டில் ஐ திங்க் ஷீ இஸ் அலைவ் ஆர் டெட், ஐ டோன்ட் நோ. அவங்களுடைய செய்தி இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று கிடச்சிச்சு யூடியூப்பில். பா, எப்படி பேசுகிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க. வீல் சேர் தான், வீல் சேர்லேயே தான் வாழ்க்கையே. குவாட்ரப்ளெஜிக் பேஷண்ட், இடுப்பு கீழே ஒன்றுமே வேலை செய்யாது. உலகத்தை கலக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் இருக்குது, அவங்கள போல் நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி தேவன் நம்ம அழைக்கலை. நீங்கள் ஒரு பலவான ஆண்டவர் கையில் இருப்பீங்களா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாங்க. பாட்டும் மெட்டும் தாளமும் பத்தாது. ஒரு நாள் வந்தால் இன்னொரு நாள் வர முடியல. அதெல்லாம் பெருசாக கணக்காக காமிக்கல. என்ன ஆச்சு, என்ன ஆயிட்டுருக்கு லைஃப்பில்? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப்? ஹவ் இஸ் ஆர் கமிட்மெண்ட்? வியாபாரிகளை பாருங்கள், செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள், இப்பெல்லாம் வாசிக்கிறோம் கடற்கரை, இவங்களாம் ஒரு நாள் கூட அவங்க கடலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க, வியாபாரத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது போயிட்டாலும் காலையில் வர முடியல, தேவைக்கு போனேன், சாவுக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன்னா சாயந்தரம் கடையில் இருப்பாங்க, கல்லால் இருப்பாங்க. தோத்துறோம். how do we seek God? எவ்வளோ பெர்சிவியரிங்காக இருக்கோம், எவ்வளோ விடாமுயற்சியோடு வரோம், எவ்வளோடா லீவ் எடுத்துக்கலான்னு யோசிக்கிறோம். நம்முடைய லைஃப் தொடர்ந்து
அநேகருக்கு நாம் பரிமாறுகளாக இருக்க வேண்டும். பெரும் பெரும் கூட்டங்களாம் உள்ளே வரப்போகுது. எல்லா சபைகளுக்குள்ள இந்த சபையிலும் வரும். நாங்கள் தான் சீனியர், எங்களை கவனிச்சுட்டு மற்றவங்களை கவனிக்கக்கூட. நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். அல்லேலூயா. உங்களுடைய அந்த குணம், உங்களுடைய அந்த முதிர்ச்சி, உங்களுடைய அந்த முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சி, அதை பார்த்து அவங்க அடுத்த லைனாக எழும்புவாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்சிலையும் சரி, சில இடங்களில் சில சபைலாம் எவ்வளோதான் நம்ம இந்த ரொம்ப பிரபலியமானவங்க வந்தாலும் அவங்க உபயோகம்னா அவங்க முன்னாடி நின்று எல்லாம் செய்வாங்க. அவங்க வீட்டுக்காரங்க, ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அதை பரிமாறுவாங்க. சாப்பாடு போடுறதா இருந்தால் பரிமாறுவாங்க. வேறு எதாக இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செய்வாங்க. அந்த பேட்சை போட்டுக்குவாங்க வெக்கப்படாமல். அல்லேலூயா. நேரம் அவ்வளோதான். மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம், ஜெபிப்போம்.